கர்நாடக மாநிலம் பெலகாவி மாவட்டத்தில் அரங்கேறியுள்ள ஒரு சம்பவம் மனித உறவுகளுக்கு இடையே ஒளிந்திருக்கும் வஞ்சக முகத்தை அப்பட்டமாக தோல் உரித்து காட்டிருக்கு. இப்படி கூட மனிதர்கள் இருப்பார்களா என்ற கோப கேள்வியும் எழுப்பி வருகிறது. அப்படி என்ன நடந்தது? யார் இந்த பரிதாப பெண்? வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். கோகக் பகுதியைச் சேர்ந்தவர் சமீர் நிசார், அகமது ஷேக், அப்துல் ரஷீத், மகநாதர் மற்றும் முகமது பலோகுண்டரி. இவர்கள் 3 பேருமே ஒரு பெண் அரசு அதிகாரியிடம் அறிமுகமாகி இருக்காங்க. தங்களை பத்திரிகையாளர்கள் என்று யூடியூப் சேனல் நடத்துபவர்கள் என்றும் அடையாளப்படுத்தி கொண்டு அரசு பெண் அதிகாரியுடன் நட்பு ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த நட்பிற்கு பின்னால் இவ்வளவு பெரிய சதித்திட்டம் ஒளிந்திருக்கும் என்று அந்த பெண் அதிகாரி கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மீடியாவில் பணிபுரிபவர்கள் என்பதால 3 பேரையுமே அந்த பெண் அதிகாரி அதிகமாக நம்பியிருக்காங்க. தங்களை அந்த பெண் அளவுக்கு அதிகமாக நம்புகிறார் என்பதை புரிந்து கொண்ட அந்த 3 பேருமே அந்த நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தியிருக்காங்க. இதற்காக பெண்ணின் அன்றாட நகர்வுகளை மறைந்தபடி கண்காணித்து வந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த பெண் அதிகாரி வீட்டில் இல்லாத போது நைஸாக வீட்டிற்குள்ளும் நுழைந்திருக்காங்க. யாருமே கற்பனை செய்தும் பார்க்காத முடியாத கீழ்த்தரமான ஒரு காரியத்தையும் அப்போது செஞ்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, படுக்கையறை, பாத்ரூம் என வீட்டின் அறைகளில் இருந்த பல்புக்குள் ரகசிய கேமராக்களை பொருத்தியிருக்காங்க. ஒவ்வொரு விளக்குக்கு உள்ளேயும் ரகசிய கேமராக்கள் இருப்பதை அறியாத அந்த பெண் அதிகாரி வழக்கம்போல் இயல்பாக தன்னுடைய வீட்டில் இருந்திருக்காங்க. சில நாட்களுக்கு பிறகு தாங்கள் பதிவு செய்த வீடியோக்களை அந்த பெண் அதிகாரியின் வாட்ஸ்அப் நம்பருக்கு 3 பேரும் அனுப்பியிருக்காங்க. இதனால் அடையாளம் தெரியாத நபர்களைப் போல மர்மமான குரலில் அவரை மிரட்டவும் தொடங்கியிருக்காங்க. இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவக்கூடாது என்றால் 1 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று பேரம் பேசியிருக்காங்க. ஒரு அரசு அதிகாரியாக சமூகத்தில் மதிப்புக்குரிய நிலையில் இப்படி ஒரு வீடியோவையும் மிரட்டலையும் அப்பெண் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. இதனால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க. 1 கோடி ரூபாய் இல்லாவிட்டால் 50 லட்சம் ரூபாய் கொடுத்தே ஆக வேண்டும் என்று அந்த கும்பல் கட்டாயப்படுத்தி இறுதியில் போலீஸுக்கு செல்வது என அந்த பெண் முடிவெடுத்திருக்காங்க. மாலமாருதி காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து சிபிஐ சிறப்பு படை களத்தில் இறங்கியிருக்கு. தொழில்நுட்ப ரீதியாகவும் ரகசியமாகவும் போலீசாரின் விசாரணையை ஆரம்பமாகியிருக்கு. அப்போதுதான் அந்த அதிகாரிக்கு நெருக்கமானவர்களை இப்படி ஒரு துரோகத்தை செய்தது அம்பலமாகியிருக்கு. எனினும் அவசரப்பட்டு அந்த கும்பலை போலீசார் பிடிக்கவில்லை. அவர்களை வலையில் விழ வைக்க முடிவும் செஞ்சிருக்காங்க. இதற்காக பணம் தருவதாக சொல்லி பெண் அதிகாரி மூலம் அந்த கும்பலை வரவழைத்து 50 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு 3 பேரும் வந்ததுமே அவர்களை சுற்றி வளைச்சு கைது செஞ்சுருக்காங்க. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 8 மெமரி கார்டுகள், பென்டிரைவ், ரகசிய கேமரா ஹோல்டர்கள், 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் கர்நாடகாவில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் உலவும் இது போன்ற கிரிமினல்கள் இன்னும் எத்தனை பெண்களை இதுபோல வேட்டையாடி இருப்பார்களோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இப்போது போலீசார் இந்த கும்பலின் பின்னணியில் உள்ள மற்ற நபர்களை குறித்தும் தீவிரமாக விசாரித்து வராங்க. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.